மதுரை அலங்காநல்லூர் சாலையில் பாசிங்காபுரத்தில் அமைந்துள்ள தென் சீரடி நாக சாய்பாபா திருக்கோவிலின் 7வது வருஷாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவினை கோவில் நிர்வாகிகள் ஐயா சமுத்திரம், அவரது மகன் திரு செந்தில் நாச்சியார் ஆகியோர் முன்னின்று நடத்தினர். கோவிலில் உள்ள பரிகார தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனுடைய நிகழ்வுகள் அனைத்தும் நமது வரம் வலையொலியில் வரவிருக்கிறது. எழுத்தும் இயக்கமும் பத்திரிகையாளர் சிவஞானம். மதுரையிலிருந்து அலங்காநல்லூர் செல்லும் சாலையில் உள்ள பாசிங்காபுரம் என்ற ஊரில் தென் சீரடி நாக சாய்பாபா திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கட்டுமான பணிகளின் போது வெள்ளை நிறத்தில் ஒரு நாகம் அந்த கோவிலுக்குள் வந்ததாகவும், அங்கே கட்டுமானத்தில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களுக்கு காட்சி தந்ததாகவும், அதன் பின்னர் இந்த கோவிலில் வீற்றிருக்கும் பாபாவிற்கு நாகசாய்பாபா என்று திருப்பெயர் சூட்டியதாகவும் அப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள். இக்கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமுக கணபதி, ஸ்ரீ தத்தாத்திரேயர், ஸ்ரீ நாக சிக் திகம்பரேஸ்வரர், ஸ்ரீராமர், ஸ்ரீ லட்சுமணர், ஸ்ரீ சீதாதேவி, ஸ்ரீ ஹனுமன், ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ கோலாப்பூர் மகாலட்சுமி, ஸ்ரீ சனி சிக்னாப்பூர் சனீஸ்வரர், தென் சீரடி நாக சாய்பாபா, துவாரகமாயி குருஸ்தான் மற்றும் ஆலயத்திலுள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் மூலமந்திர ஹோமங்கள், வேத பாராயணங்கள், அபிஷேக ஆராதனைகள், யாக பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருஷாபிஷேக விழாவினை தென் சீரடி நாகசாய்பாபா திருக்கோவிலின் நிர்வாகிகள் ஐயா சமுத்திரம் மற்றும் அவரது மகன் திரு செந்தில் நாச்சியார் ஆகியோர் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அத்திரி முனிவருக்கு மகனாக பிறந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் ஒருங்கிணைந்த அவதாரமாகவும் 24 குருமார்களின் ஞானம் பெற்றவருமான கலியுகத்தில் மக்கள் உயர்வதற்காக அவதரித்த ஸ்ரீ தத்தாத்திரேயர் பாபாவின் தென்புறத்தில் நின்று அருள்பாலிக்கிறார். பாரத தேசத்தில் சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படும் மகாராஷ்டிரா மாநிலத்திலுள்ள கோலாப்பூரில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ மகாலட்சுமி செல்வத்தை அள்ளித்தரும் தேவியாக அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதே ரூபத்தில் இந்த ஆலயத்திலும் மேல் மாடத்தில் தனிக்கோவிலில் கம்பீரமாக காட்சி தருகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிங்கனாப்பூரில் சனீஸ்வர பகவான் கோவில் கொண்டுள்ளார். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் அங்கு அமைந்துள்ளதால் அந்த ஊரில் உள்ள வீடுகளுக்கு கதவுகளே கிடையாதாம். ஏனெனில் அந்த சனீஸ்வர பகவானே எல்லா வீடுகளுக்கும் பாதுகாவலராக காட்சி தருவதால் அங்கு கதவுகள் இல்லாத வீடுகளாக காட்சியளிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதே பெயரில் அதே சனீஸ்வர பகவான் அதே திருநாமத்துடன் இந்த ஆலயத்திலும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு உறைந்துள்ள சிவபெருமானுக்கு நாகசிக் திகம்பரேஸ்வரர் என்ற திருநாமம். நாகம் என்றால் பாம்பு, சித்தி என்றால் புலி மற்றும் அம்பரேஸ்வரர் என்றால் சிவபெருமான் என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆகிய 3 சொற்களின் கூட்டு பெயர் சொற்களை இணைக்கும் போது சிவன் நாக ஆபரணங்களுடனும் புலியின் தோலுடனும் இருப்பதை இது குறிக்கும் வகையில் இங்கு அருள்பாலிக்கும் சிவபெருமானுக்கு இப்பெயர் அமைந்துள்ளது ஆச்சரியமில்லை. சீரடி சாய்பாபா 2வது முறையாக இளைஞனாக சீரடிக்கு சென்றபோது அந்த ஊர் மக்களுக்கு அவர் ஒரு மகான் என்பதோ, பெரும் ஞானி என்பதோ, சத்குரு என்பதோ தெரியவில்லை. ஒரு மசூதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் அது முழுமையாக சீரமைக்கப்பட்டது. பாபாவும் அதற்கு துவாரகமாயி என பெயர் சூட்டினார். பாபாவை பொறுத்தவரை துவாரகமாயி அன்னையின் ஆலயம். அங்கே அமர்ந்தால் ஆபத்துக்கள் தடுக்கப்படும், கவலைகள் ஓடிவிடும், கஷ்டங்கள் முடிந்து பேரானந்தம் வரும். எனவேதான் பாபா அங்கே அமர்ந்து தனது பக்தர்களுக்கு 60 ஆண்டு காலம் தரிசனம் தந்து வந்தார். அவரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்குமாம். அது திறந்தவெளி தர்பார். ஒளிவு மறைவு என்று எதுவும் இல்லை, கெடுபிடியும் இல்லை. எல்லோரும் வரலாம், எளிதாக தரிசனம் பெறலாம். பாபாவின் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக துவாரகமாயி அமைந்துவிட்டது. அதே போல இங்கே பாசிங்காபுரத்தில் அமைந்துள்ள தென் சீரடி நாக சாய்பாபா திருக்கோவிலிலும் துவாரகமாயி பீடம் கம்பீரமாக காட்சி தருகிறது.
பாபா அங்கே அமர்ந்து எல்லோருக்கும் அருள்பாலித்து கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. பாபாவின் மந்திர சொல் நம்பிக்கை, பொறுமை. ஆம், இந்த தென் சீரடி நாக சாய்பாபா திருக்கோவிலுக்கும் நம்பிக்கையோடு வருகை தந்து தங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீரும் என பொறுமையோடு பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள்.